ஸோ ஹாய் guys, வெல்கம் டு ஹமுட்டி கேமர். நான் உங்கள் ஹமுட்டி. இன்னைக்கு நம்ம எந்த கேம் பற்றி பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸில் இருக்க பேரிஷ் பிரிசனுங்கிற கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேமோட கான்செப்ட் வந்து இந்த பிரிசனை விட்டு தப்பிக்கணும். இந்த குண்டை இருக்கான்ல என்னை பிரிசனில் அடைச்சிட்டான். ஏன்டா அடைச்சேன்னு கேட்டால் ஸ்கூல் படிக்கும் போது லஞ்ச் பிரேக்கில் இட்லியை பிடிக்கி தின்னல அதான் அடைச்சேன். பேர் என்னடா கேட்டால் முனியாண்டின்னா. அப்போ எனக்கு பல நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துச்சு. அது சொன்ன டைம் ஆயிரும். சரிடா எஃப்ஐஆரில் என்னடா போட்டேன்னா நீ ரோட்டில் வேகமாக நடந்துன்னு போட்டிருக்கான் கைஸ். என்னடா டே இப்படிலாம் பழி வாங்கக்கூடாதுடா, நான் உன்னை பழி வாங்கணும்னு சொல்லியே படித்து பட்டம் வாங்கி இப்படி உனக்காக உன்னைய அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவே இந்த படிப்பு படித்து பட்டம் வாங்கணும்டா அப்படின்னா. டேய் நீ பட்டம் வாங்கினதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சட்டையை வாங்கி போடுறான்னா கடுப்பாக வராங்க கைஸ். நீங்களே சொல்லுங்கள், கிழிச்ச சட்டையை போட்டிருக்கிறதுக்கு புது சட்டை வாங்கி போடலாம்ல. சரி வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, நல்ல காமெடி கண்டென்ட்லாம் வரும். ஸோ வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே ஒருத்தருக்கு அவனை போட்டால் பழக்கலாம். போடுறா அடியை போடு டம்மு அடி போடு தக்கிட போடுறா அடியை போடுறா ஓடுறாங்க தப்பிச்சு ஓடுறாங்க. இங்கூட ஓடுற டே தம்பி ஓட்டாங்க கைஸ். இவங்க டக்கு பண்ணும் போது என்ன கைஸ் இது கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. உடனே அன்னைக்கு கொல்லாமல் விட மாட்டேன்டியே. போடு அடியை போடு அவ்வளோதான். என்ன காயின்லாம் கிடச்சி 27 காயின் கிடச்சிருக்கு. என்னன்னு தெரில. 27 காயினை வச்சு என்ன பண்ணுறது? ஏதோ பட்டன்லாம் இருக்குது. இந்த பட்டன் அழுத்துனா என்ன ஆகுது? ஓ நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர். எனக்கு போய் இந்த சிம்பிளான என்ன சொல்லுவாங்க இது பார்க்கோரை கொடுத்தா நான்லாம் அசால்ட்டாக தாண்டி போவேன்டா. ஏன்டா டேய் போடு உன அடியை போடு, உனக்கு அடியை போடு. இந்த குண்டை இருக்கா டாய் நீ அப்புறம் தப்பிச்சு வந்த? குண்டா உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டமாடா. இவ்வளோ பெரிய ஜெயிலை கட்டினியே, ஏசி வெண்ட்டில் பூந்து வரமாட்டோன்னு நினச்சியாடா நீனு? என் இட்லியை தாடா. ஏண்டா அது ஸ்கூல் படிக்கும் போது தின்னதுடா, இன்னும் இருக்குமாடா? நீ டாய்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறேன். உன்னை வெளியே கவனிச்சுக்கிறேன்டா. என்ன வெளியே கவனிச்சுக்கிறேன்னா? நீ எப்போ வேணால் கவனிச்சுக்கோ. இப்போ நான் போகிறேன். எங்கே ஒரு ஏசி வெண்ட்டு, இது என்ன வெண்ட்டுன்னு தெரில கைஸ். என்ன ஆமாம் கீழே ஒன்றுச்சா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் எங்கன்னா அரை மார்க் போட்டு காமிக்குது கைஸ். ஓ இது ஷவல். இதனடா குளிக்கிற இடமாடா அது? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஓகே என்ன நோண்டி நொங்க எடுத்துருவானா என்னன்னு பார்ப்போம். இந்த கதவு தர டாய்லெட் நீட்டாக இருக்குது. இந்த கதவு நீ நாரி போய் கிடக்கு. இந்த முனியாண்டி பைய தான் பார்த்துருப்பான் இந்த வேலையெல்லாம். ஓகே என்னையவே அடிக்கிற நீ, அவ்வளோ பெரிய ஆளாயிட்ட, என்னை அடிச்சிருவியா நீனு? அட்ரா பார்ப்போம். அட்ரா என்ன அடி விழுவ மாட்டேங்குது? அகிம்சா வழியை கையாளுறவனா நீனு? அவனுங்களெல்லாம் நான் அடிக்க மாட்டேன். காந்திஜி வாழ்க. ஓகே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல என்ன இருக்குது? என்னடா இடம் அது? ஓ ஜம்ப் பண்ணி போகலாமா? நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், எனக்கு போய் இந்த ஈஸியான பார்க்கோரெலாம் தரீங்க. நீங்களாம் மனுஷனுங்களாடா நீங்களா? அதெல்லாம் ஈஸி. இங்கே பாருங்கள் பாலம் எனக்கு ஈஸி தான், ஆனால் இப்போது கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் விரல் ஸ்லிப்பு கைஸ். இப்போ எப்படியும் இங்கே வந்துட்டேன், ஒரு வழியாக வந்துட்டேன் கைஸ். ரொம்ப நேரம் ஆச்சு, அதை கட் பண்ணி தூக்கிட்டேன் எடிட்டிங்கில். இதெல்லாம் ஈஸிடா இதெல்லாம் சப்பாடா. ஏன்டா ஐயோ ஓ மை காட் அடிச்சிட்டானுங்க. அங்கேருந்தும் தப்பிச்சு எப்படியும் அங்கே வந்துட்டேன். என்னடா நீ வந்ததெல்லாம் காணான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்துட்டு இருந்தேன் கைஸ், அதான் வரல. என்ன அவனோட சத்தம் கேட்குது? எங்கள் அண்ணனோட இட்லியை குடுறா. உங்கள் அண்ணன் பேர் முனியாண்டி, அப்போ உன் பேர்? என் பேர் மணியாண்டிடா. 2 பேருக்கு ஒரு ஒத்துமை என்ன தெரியுமா? டேய்ங்கிறத மட்டும் ஒன்றா சொல்கிறாங்க. உன்னை எரிச்சிருவேன்டா. எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைடா. போடா போடா. ஓகே வந்துட்டோங்க. ஜம்பை போடு. இன்னொரு ஜம்ப் அவ்வளோதான் கைஸ். வந்தாச்சு இன்னொரு ஜம்ப் அவ்வளோதான்.
இன்னொரு ஜம்ப்பு, அவ்வளோதான். இன்னொன்று, அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். நம்மக்கிட்ட மோத முடியுமா? அது என்னது இது? கிளிக் பண்ணது. லிஃப்ட்டு. லிஃப்ட்டு கைஸ், லிஃப்ட்டு சூப்பரு. ஓகே, என்னடா இடம் அது? நம்ம வெண்டிங் மிஷின் மாதிரி இருக்குது. ஜூஸ் மிஷினா? ஓகே, ஜூஸ் எடு, கொண்டாடு, ஜூஸ் குடி. வாடா ஜூஸே வாடா. குடிச்சாச்சு. நல்ல வேலை விழுந்துருக்கும் கைஸ் கீழே. பவர்லாம் வருது கைஸ். போடு. என்ன வேகமாக போகிறான் டேய், சூப்பர்ரா டேய். இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் ஈஸியாக ஜம்ப் பண்ணிடுவேன். அந்த எல்லோ கிட்ட போய் ஜம்ப் பண்ணால் போதுங்க கைஸ். நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், என்கிட்ட போய் இவ்வளோ இதாக தரீங்களேடா டேய். ஏன்டா இதெல்லாம் ஈஸிடா எனக்கு. இதெல்லாம் சின்ன பொருளை கூட பண்ணுண்டா. எனக்கு கஷ்டமாக தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்டா. என்னடா ஈஸியாக தர்றீங்க? இதெல்லாம் சப்படா எனக்கு. எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கு தெரில. ப்ரோ பிளேயர்னு தெரிஞ்சிருந்தா இல்லை தந்திருக்க மாட்டீங்க. ஓகே, என்ன ஏப்பெல்லாம் விட்றான் அப்படின்னு ஏப்பெல்லாம் விட்றான் கைஸ். ஓகே, ஏணி மேலே ஏறு. ஏறு ஏணி மேலே ஏறு. என்னமோ பச்சை கலர் லைட் எரியுது. சேராக போட்டிருக்கானுங்க. ஒரு சேரை தெரியாமல் தள்ளி விட்டேன். இப்போ அந்த சேர்லாம் தள்ளி விட்டா அவனுக்கு தானே லாஸ். இது என்னமோ இது மாதிரி இருக்குது. ஏணி இடமா? அவனுக்கு தானே லாஸு. எல்லாத்தையும் தள்ளி விடு. முனியாண்டிக்கு லாஸ். இது எல்லாம் முனியாண்டிக்கு லாஸ். அவ்வளோதான். அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சு சரி, ஃபைண்ட் லேடர்னு நமக்கு ஒரு இது சொல்லியிருக்கானுங்க. அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே எங்கேயாச்சும் இருக்கு? இல்லை, இந்த இடத்துல இல்லை. அப்போ இங்கே ஸ்டோரேஜ் ரூமில் தானே இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குது. ஓகே, ஏணி எடுத்தாச்சு. ஓகே, ஓடுறா கைப்புள்ள. ஓகே, இங்கே பாருங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இப்படி போட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் ஏறிடுவேன் கைஸ். அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயருன்ட்டு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஏறுறேன் பாருங்கள். ஏறலன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர். என்கிட்ட இவ்வளோ சின்ன இதெல்லாம் கொடுக்குறீங்களே. நீங்களாம் மனுஷனுங்களாடா நீங்கள்லாம். ஏன்டா இந்த ஃபேனெல்லாம் வச்சு கொடுக்குறீங்க? இதெல்லாம் ஈஸிடா எனக்கு. நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. என்கிட்ட போய் ஏன்டா அந்த ரோப்ளாக்ஸ்காரனுங்க நம்பர் இருந்தால் கொடுங்க கைஸ். கமெண்ட்டில் போட்டு விடுங்க ரோப்ளாக்ஸ்காரன் நம்பரு. ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், என்கிட்ட போய் இதை தர்றீங்க. நான் என்ன ஒரு 100 வாட்டி ப்ரோ பிளேயர்னு சொல்லியிருப்பேனா? போவோம். இதெல்லாம் ஈஸிடா. அப்படி ஒரு ஜம்ப்பு. இப்படி ஒரு ஜம்ப்பு. போ போடு. இப்படி ஒரு ஜம்ப்பு போடு. அவ்வளோதான். இன்னொரு ஜம்ப்பு. ஓ மை காட். எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டேன் கைஸ். எப்படா வந்தேன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய கதை. கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஒத்துக்கிறேன். ஈஸியெல்லாம் இல்லை அது. ஓகே, ஆனால் நான் ப்ரோ பிளேயர் தான். ப்ரோ பிளேயருங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, கோ போடா. அவ்வளோதான். அதை ஆன் பண்ணி விடு. ஆன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். போ. இது மேலே ஏறு. ஏணி மேலே ஏறாது. நவுறா டேய் நவுறா. ஓகே போடா தம்பி. அவ்வளோதான். இங்கே என்ன டிக்குன்னு காமிக்குது. ஓகே, போ. திரும்பி வான்னு சொன்னால் ஐயோ, திரும்பி போகக்கூடாதுல்ல ஜெயிலுக்கு. இப்போ என்ன பாட்டு பாடலாம்? சரி, பாட்டு பாட வேணாம். எதுக்கு உங்கள் மனசை புண்படுத்திக்கிட்டு? ஏன் போகலாம். என்ன இடம் அது? ஏண்டா என்னடா இடம் அது? இதெல்லாம் எனக்கு சப்பாடா. அங்கேயே எல்லோ கலர் தாண்டிட்டு இங்கே தாண்ட மாட்டேனடா. இதெல்லாம் எனக்கு ஈஸிடா. இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவேண்டா. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவியாடா நாயே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகி போச்சு. அதனால் அதையும் கட் பண்ணி தூக்கிட்டேன். ஏன்டா கட் பண்ணி தூக்கிட்டு இருக்கேன்னா, அதை நீங்கள் பார்த்தா என்னை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, என்னடா இது கஃபிட்டீரியா. இவன் சிவனாண்டி கைஸ்.
இப்போ தான் புரியுது. சிவனாண்டி இட்லி கடை படம் பார்த்தீங்களா யாராவது? அதில் சிவனாண்டி இட்லினா சூப்பராக இருக்கும். ஓ அப்போ இவன் தான் சிவனாண்டியா? டேய் உன் பிள்ளையோட இட்லியை நான் தானே திருடினேன். டாய் அது நீதானா? அது என்னடா 3 பேரும் நிமிஷத்துக்கு நிமிஷம் டாய் டாய்னு ஒத்துமையாக சொல்கிறீங்க. என்னடா குடும்பம் அது? மானக்கட்ட குடும்பம். என்ன தூக்கி அடிக்கிறாங்க, என்னென்னு தெரில. என்னென்னத்தையும் தூக்கி அடிக்கிறான். டாய் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா. டாய் 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 டாய்னு சொல்லிட்டு இப்போ நீ தான் சாவ போகிற. தொப்பையில் போடு. 3 பேர்த்துக்கு தொப்பை ஒரே மாதிரி தான் கைஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், 3 பேர் கிழிச்ச ட்ரெஸ் தான் போடுறானுங்க. ஒருவேளை இவனுக்கு சைஸுக்கு ட்ரெஸ்ஸே கிடைக்கிறது இல்லையோ? ஓகே இங்கே கோல்டெலாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்தாச்சு. ஓகே போகலாம் 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 முன்னேறி போகலாம் 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 முன்னேறி போகலாம் 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 போடா. ஓகே இந்த இடத்த கட் பண்ணி தூக்கிட்டேன், ஏன்னா அது தேவையில்லாத இடம், அதனால தான். வேறு ஒன்றும் இல்லை. லேசர்லாம் இருக்காடா? டேய் நான் சும்மா தான் நினச்சி போனேன். ஆனால் பார்த்தீங்களே நம்ம ப்ரோ பிளேயர்னஸை காமிச்சிட்டோம். லேசர் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம தான் சொல்லி நம்ம நிரூபிச்சிட்டோம் கைஸ். அதான் வேறு ஒன்றும் இல்லை. யாராக ப்ரோ பிளேயர் பூமர் போட்டு வேணா ஜோக்கர் ஆடான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஜோக்கர் தான். உண்மையிலே சரி இருக்கட்டும். வாங்க இங்கே நம்ம ஏணி போட்டு ஏறுறானுங்க. பிக் த நம்ம ஒளி இருக்கு. ஓ பிலாங்க். ஓகே ஓ இப்போ அதை எடுக்க முடியுமா? எனக்கு ஒரு ஐடியா. இப்போ நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இது வெளியே போயிட்டு இப்போ அந்த பலகையை தூக்கி இந்த சைடு வச்சிட்டோம்னா போடு. அவ்வளோதான் 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 கைஸ். இதுதான் என் கண்டுபிடிப்பு. டாய் என்ன இவன் சத்தம் கேட்குது? ஓ இதுதான் வெளியே பார்த்துக்கலான்னா. டாய் இருறா, என் ரோபோவை வச்சு உன்னை அழிக்கிறேன். டேய் நானே உன்னை அடிச்சு போடுவேன். இது ரோபோ வேற தூக்கிட்டு வர. ரோபோ வேற அடி வாங்கணுமாடா? போடு ஒரு கை புட்டுக்குச்சோ. டாய் என்னோட ஒரு கை வேணா நீ அடிச்சிருக்கலாம். இருறா என் குடும்பத்தை கூப்பிட்டு வரேன். டேய் உன் குடும்பத்தெல்லாம் சின்ன பின்னமாக்கிட்டேன். உங்கள் அப்பாவை சாவடிச்சிட்டேன். உன்னோட தம்பியும் சாவடிச்சிட்டேன். உன் தம்பி அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரனாட்டம். இப்போ நீ சாவ போகிற. டாய் என் குடும்பத்தை அடிச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டாய் இப்போ நீயே செத்துட்ட. எதுக்கு இந்த வீர விளையாட்டு? சரி இங்கேருந்து எப்படியோ தப்பிக்கலாம் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேங் 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 வேங்னு சத்தம் போட்டுட்டே இருக்குது. அவனாவது வந்துட போகிறானுங்க. வந்தாடுங்க பிடிச்சாடுங்கன்னு வைங்க. அவ்வளோதான். என்னடா அது போயிட்டே இருக்குன்னு பார்த்தா முட்டு சந்தே. என்ன ஓ முட்டு சந்து கைஸ். பாருங்க ப்ரோ டிரைவிங்கை மட்டும் பாருங்கள். இப்போ ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கிறேன் பாருங்கள். போடு அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா ட்ரிஃப்ட்டை? நான் ப்ரோ டிரைவர் கைஸ். ப்ரோ டிரைவர். ஆமாம் ப்ரோ டிரைவர். உள்ளே போவோம். என்ன திறக்க முடியல. திறந்தாச்சு. ஓகே இல்லை என்னடா சூப்பர் மார்க்கெட்டா? சரி ஓகே போகலாம் போகலாம் உள்ளே போகலாம். சரி உள்ளே போயாச்சு. ஓகே ஓகே வந்தாச்சு. ஓகே ஓகே இதெல்லாம் இப்போ எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க? முக்கிட்டே இருந்திருப்பாங்க, வரமாட்டேங்குது. இப்போ நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்தோன்னா வரப்போகுது. இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கல நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு. ஆனால் இப்போ மறுபடியும் மாட்டிக்கிட்டேனே. நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு அவ்வளோதான். போட்டு ஏணி மேலே ஏறணுமா? ஏறா 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 ஏணி மேலே ஏறா ஏறா ஏணி மேலே ஏறா ஏறா ஏணி மேலே ஏறா ஏணி ஏறா 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 தம்பி. அவ்வளோதான். ஏறி ஏணி மேலே ஏறி போடு. என்னோடது ஹெலிகாப்டர். ஐ எம் பேக். என்னோட ப்ரைவேட் ஹெலிகாப்டர் கைஸ். சரி அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு திருந்த போகிறேன். நான் ஒரு போலீஸாக மாறிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நல்ல கண்டென்ட்லாம் வரும். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்